வந்து ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீடு ஒண்ணு வந்து பயங்கரமான ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப அந்த வீட்டை சுத்தி பக்கத்துல எந்த விதமான வீடுமே இல்ல, கொஞ்சம் தொலைவுல தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு தருணத்துல நல்ல நட்ட நடு ராத்திரியில ஒருத்தன் வந்து உங்க வீட்டோட கதவு தட்டினா எப்படி இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு படத்துலயும் ஒரு பயங்கரமான ஒரு காடு, அந்த காட்டுக்கு நடுவுல வந்து ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து தனியா இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்றான், அந்த வீட்டோட கதவு போய் வந்து தட்டுறான். எதுவுமே அறியாத அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அந்த பர்சனை வந்து வீட்டுக்குள்ள விடுறாங்க. அந்த பர்சன் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள நடந்த ஒரு த்ரில்லான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நான் பார்க்க போற படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதையே. அந்த வகையில இன்னைக்கு நான் பார்க்க போற படம் 1987ல ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா வெளியான த காலர் படத்தோட கதை தான் வந்து பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து காட்டுறாங்க. அவங்களோட கையை மட்டும் தான் வந்து நமக்கு வந்து தெரியுது. அப்ப அந்த பர்சன் என்ன பண்ணானா கையில வந்து ஒரு கோடாரி மாதிரி ஒண்ணு அதை வந்து கையில எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே வந்து பாக்குறாங்க ஒரு பொண்ணோட போட்டோ ஒண்ணு வந்து இருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு அந்த பர்சன் என்ன பண்றாங்க, அப்படியே நடந்து போற மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த ஷாட் கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த போட்டோல ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணை வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு கடைக்கு போயிட்டு நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காடு. அவங்க வீட்டை சுத்தி வந்து நிறைய வீடுகளும் வந்து கிடையாது, ரொம்ப தொலைவில் தான் இருக்கு. இப்ப வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒண்ணு வந்து நிறுத்தி கிடக்கு. என்னடா இது, நம்ம போகும்போது இந்த கார் வந்து இல்லையே, இப்ப யாரோட காரா இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காரோட கதவை திறந்துட்டு அங்க இருக்க அந்த டேஷ்போர்டை திறந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை, அந்த பொம்மை வந்து கழுத்து தனியா கை தனியா காலு தனியா வந்து பிரிஞ்சு கிடக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க பயந்து போறாங்க. எப்பா சாமி, எதனாச்சும் சைக்கோவா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேகமா வந்து கார் எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்பவும் போல அப்படியே அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இருட்டாயிருது. ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குளியல போட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா குளிக்கிட்டு டவலை கட்டிட்டு அப்படியே வெளியில வராங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டா வந்து கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க வீட்டை சுத்தி யாரோ ஒரு பர்சன் நடக்கிற மாதிரி இருக்கு. இவங்களும் வந்து அதை வந்து ரெகனைஸ் பண்ணிட்டாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க பெருசாவும் எடுத்துக்கல. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமா நடக்கிறதுனால இந்த பொண்ணு வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஆயத்தமாகிட்டாங்க. இப்ப அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ்லாம் வந்து காட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனதாகவும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவங்களுக்கு வந்து இருக்கிறதாகவும் வந்து அந்த போட்டோ மூலமா வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த போட்டோல இருக்க அவங்க டாட்டருக்கு வந்து போன் பண்றாங்க. ஏய் நீ என்ன எனக்கு வந்து போனே பண்ண மாட்டேன், ஒரு அம்மாவா வந்து நான் தான் உனக்கு போன் பண்ணிட்டே இருக்கணுமா என்ன, நீ என்ன சாப்பிட்டியா இல்லையா, ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா அப்படின்னு வந்து அவங்க பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு அந்த காலை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நடந்து போற சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கேக்குது. அந்த பர்சன் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டை வந்து நோட்டம் இருக்கிறான். ஒவ்வொரு கதவை வந்து திறக்க முயற்சி பண்றான். எந்த கதவுமே வந்து திறக்காம இருக்கு, எல்லாமே லாக்ல இருக்கு. அப்ப ஒரே ஒரு ஜன்னல் வழியா வந்து பாக்குறான். அது பாத்தீங்கன்னா இப்ப உள்ள வந்து ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பொண்ணோட ரூம் தான் அது. அந்த ரூம் எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நடந்து வர்றான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 கேரக்டரோட பேர் வந்து டிஃபைன் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அந்த பர்சனோட பேர் என்ன வந்து த காலர்னும், இந்த பொண்ணோட பேர் வந்து இந்த கேர்ள்னு வச்சிருப்பாங்க. பட் அந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த பொண்ணோட பேர் என்ன பாத்தீங்கன்னா ஆலிசன். ஓகே, இதை மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா திரும்பி பாக்குறாங்க, யாருமே இல்ல. ஓகே, எப்பவும் நடக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதேச்சியா வந்து விட்டுறாங்க. அவங்க போயிட்டு உள்ள ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்திட்டு அப்ப அங்க வந்து அப்படியே சமைக்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு அதை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க வந்து டக்குனு கதவு திறக்கிறாங்க, யாருமே இல்ல. ஹே தேர் அப்படின்னு சொல்லி வந்து கத்துறாங்க, எந்த சவுண்டும் வரல. அப்ப பாத்தீங்கன்னா டக்குனு ஹே தேர், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சவுண்ட் வந்து கேக்குது. இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க வந்து ஒருத்தர் இருக்கான். அவன் பாக்குறதுக்கு வந்து நல்ல லாங் கோட் போட்டுக்கிட்டு தூரமா இருந்து நடந்து வந்த மாதிரி இருக்கு. எந்த விதமான வண்டியும் வந்து பக்கத்துல இல்ல. அதை பார்த்தோன்னே வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து அவனை வந்து உள்ள விடாம அப்படியே சாத்திக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லி வந்து கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, என்னோட கார் வந்து நான் வர வழியில வந்து அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகி வந்து நின்றுச்சு. எனக்கு வந்து என்ன பண்ணணும் வந்து தெரியல. நான் அங்க இருந்து ஒரு 6-7 மைல் வந்து நடந்து அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டையே வந்து நான் வந்து சேர்ந்தேன். எனக்கு வந்து உங்களோட போனை வந்து நான் யூஸ் படுத்திக்கலாமா, என்னோட வண்டியை வந்து டோ பண்ணி கூட்டிட்டு போகணும், என்னைய வந்து ஒருத்தர் வந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இது அறியாத அவ வந்து சரி ஓகே நிஜமாவே இப்படிதான் இருக்கும் போல நினைச்சிட்டு அந்த பர்சனை வந்து வீட்டுக்குள்ள விடுறாங்க. அவனும் வீட்டுக்குள்ள போறான். சரி உங்களுக்கு போன் தானே பண்ணணும், அங்க போங்க, அங்க போன் இருக்கு, போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனும் என்ன பண்ணா டக்குன்னு போயிட்டு போன் பண்ண ஆரம்பிக்கிறான். யாருமே எடுக்கிற மாதிரி வந்து தெரியல. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து டவுட் வந்துடுது. சரி உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஏரியாவோட டோ ட்ரக் நம்பர்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் வந்து நீங்க ஞாபகம் பண்ணி வச்சிருக்கீங்களா, நீங்க அந்த புக்கே வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வாவ் உனக்கு ஒரு பாயிண்ட் தரேன், நீ கரெக்டா வந்து கொஸ்டினை கேட்டேன், நான் இது என்னன்றதை வந்து உனக்கு நான் அப்புறமேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், பேச்சை மாத்த முயற்சி பண்றான். ஆமா நீங்க யாரு, நீங்க எதுக்கு இங்க வந்து தனியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்ப அவன் என்ன பண்றான், பாக்குறான் நான் என்னமோ இருக்கேன், உனக்கு என்ன, நீங்க வந்தியா பேசாம இங்க வீட்டுல வந்து இரு, எந்த பொருளையும் வந்து தொடாத, இது எல்லாமே வந்து என்னோட கணவர் வந்து எனக்காக விட்டுட்டு போனது, நான் வந்து ஒரு கம்பெனியை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட் நான் அவங்க கூட தான் வந்து டின்னர் சாப்பிட போறேன், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்றான். ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாத அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த வீட்டுக்குள்ள போறான், எல்லா பக்கத்துல வந்து சுத்தி பாக்குறான், எல்லா பொருளையும் தொடுறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கும். அப்ப அவன் என்ன பண்றானா, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் எனக்கு வந்து பதில் சொல்ல வந்து பிடிக்கல, எந்த பொருளையும் வந்து தொடாத, எல்லாமே என்னோட கணவர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கி வச்சது, உனக்கு என்ன அந்த போன் தானே ஒண்ணு பண்ணணும், இப்ப மறுபடியும் போய் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்றான், மறுபடியும் வந்து போய் போன் பண்றான். அப்ப வந்து அந்த பிக்கப் காரங்க வந்து எடுத்து இருப்பாங்க போல. சரி இந்த அட்ரஸ் என்ன சொல்லி வந்து அவங்க வந்து கேட்கறான். அப்ப அவ வந்து
சொல்றா, இவ வந்து ராட்டர் ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான். இது வந்து ராட்டர் ஸ்ட்ரீட் கட்லைன் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து அந்த பேரை வந்து சேர்த்து சொல்லியிருந்திருப்பான். அப்ப அவளுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த கட்லர் பிரிட்ஜ் வந்து உனக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்து இங்க முன்னாடி வந்ததே இல்லைங்கிற, ரொம்ப தூரம் நடந்து வந்து இங்கே தான் வந்தேன்ற, ஆனா பக்கத்துலேயே நிறைய வீடுகளா இருக்கு, அங்கேயும் வந்து நீ போல, சொல்லி வச்ச மாதிரி நீ வரியே, எனக்கு வந்து உன் மேல ரொம்ப டவுட்டா இருக்கு, நீ யாரு, உன்னோட பேரை கூட வந்து நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்பதான் வந்து சொல்லுவான், நீயே கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து பாக்குறதுக்கு இப்படி இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பிரிட்டிஷா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா, நான் வந்து இதுக்கு முன்னாடி லண்டன்ல தான் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். லண்டன்ல இருந்தீங்கன்னா நானும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன், அந்த தெருக்கெல்லாம் வந்து இவன் வந்து கேட்டு இருந்திருப்பான். ஆனா இவன் சொல்ற தெருக்களோட பேரும் இவன் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததை வச்சு, ஓகே நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பொய்யா சொல்ற மாதிரி இருக்கு, எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியல, அப்ப நான் வந்து ஒரு அசியூம் பண்றேன், இந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க வந்து ஒரு டிவில வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஓடிட்டு இருந்திருக்கும், கிரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஓடிட்டு இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே வந்து அவ சொல்லுவா, ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேம் விளாடலாம். அப்ப என்னோட அசம்ஷன் படி இந்த மாதிரி நீங்க வந்து காலையில என்ன வந்து அந்த பெட்ரோல் பங்க்லயும் சரி, நான் போன சூப்பர் மார்க்கெட்லயும் சரி, நீங்க தான் வந்து என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க, உங்களோட கார் தான் வந்து என்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இருந்திருக்கு, அதுக்குள்ளதான் வந்து நிறைய பொம்மை எல்லாம் வந்து கையும் தனியா காலு தனமா கடந்திருக்கு, அது எல்லாத்தையும் வந்து நீ தான் வந்து பண்ணியிருந்திருக்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன வந்து நோட்டமிட்டு இருந்திருக்கேன், இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல யாருமே இல்லாத போது நீ வந்து என்னோட வீட்டுக்கு அதை வந்து தட்டி இருந்திருக்க, உன்னோட கார் வந்து அங்க நல்லா தான் இருக்கு, ஆனா நீ வந்து என்கிட்ட உன்னோட கார் வந்து இந்த மாதிரி பழுதாகி போச்சு, ஏஐ டோட்ரக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்லிட்டு நீ போய் சொல்லிட்டு உள்ள வந்திருக்க, உள்ள வந்துட்டு என்ன வந்து நீ பார்த்துருக்க, என்னோட அழகுல வந்து நீ மயங்கிருக்க, என்ன வந்து அடையணும் வந்து நீ நினைச்சிருக்க, இதானே உன்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பான். அப்படியே இவங்கிட்ட பேசிட்டே வரும்போது அந்த ட்ராக்ல வந்து ஒரு கத்தி எடுத்துருப்பான். அந்த கத்தி எடுத்து டக்குன்னு அவனோட கழுத்துல வந்து வச்சிருவான். உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அவன் என்ன பண்ணிருப்பான், இது விளையாடுறதுக்கு இல்ல, ஒழுங்கா கத்தி எடு, இது வந்து கேம் தானே அப்படின்ற மாதிரி அவனும் பேச ஆரம்பிச்சிருப்பான். டக்குன்னு அவன் என்ன பண்ணிருப்பான், அந்த பொண்ணோட கையை வந்து தட்டி விட்டு அந்த கத்தியை எடுத்துட்டு அவளை பிடிச்சி அப்படியே கழுத்தை நெரிச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி தூக்கி எரிஞ்சிருப்பான். அவளா வந்து எந்திரிச்சுக்கவே முடிஞ்சிருக்காது. ஓகே இது வந்து ஒரு கேம்னு எடுத்துக்கிறேன், நீ வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்ட, ஆனா நான் வந்ததோட நோக்கம் வந்து இது மட்டும் வந்து கிடையாது, நீ வந்து தப்பா வந்து சொல்லிட்ட, இப்போ எனக்கு தான் வந்து பாயிண்ட் அப்படின்னு இவனோட கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ஒரு டைம் இவன் ஜெயிச்சா ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரியும், இவ கரெக்டா செஞ்சுட்டா ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரியும் வந்து போய்கிட்டே இருந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், சரி இனிமே நீங்க இருக்காதீங்க, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னோடனே அவன் என்ன பண்றான், கதவை தந்துட்டு வெளியில போய் வந்து நின்னுக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து கட் ஆகுது. மறுபடியும் அடுத்த நாள் காலையில வந்து இவன் என்ன பண்றான், அதே மாதிரி அங்க இருக்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கு, பொருள்கள்லாம் வாங்கிட்டு நடந்து வர மாதிரி இருக்கு. அப்ப அவளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், இவனோட கார் ஒன்று வந்து நின்று போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதே கார் வந்து இவன் மறுபடியும் ஓட்டிட்டு வந்திருப்பான். அப்ப இவளை இடிக்கிற மாதிரி வந்து அப்படியே டக்குன்னு முன்னாடி போய் நின்று இருந்திருப்பான். அப்ப முன்னாடி நின்னுட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து தெரியாம தான் வந்து பண்ணிட்டேன், என்னை வந்து மன்னிச்சிடு, நான் வேணா இந்த பொருள்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் உன்னோட கார்ல வைக்கட்டா அப்படின்னு வந்து அவன் வந்து கேட்கறான். சரி ஓகேன்னு வந்து அவளும் வந்து சொல்றான். அப்ப அந்த பொருள்லாம் எடுத்துட்டு இவன் என்ன பண்றான், நேரா போயிட்டு அந்த பொண்ணோட கார்ல வந்து கரெக்டா வச்சிடறான். இப்ப இவளுக்கு வந்து டவுட் வந்துருது, சரி நீ வந்து எங்க வீட்டுக்கு நேத்து நைட்டு வந்த, ஆனா அப்ப கூட வந்து எங்களோட கார் வந்து என்ன ஆச்சு, அது வந்து பாட்டில் குத்தி டயர் வந்து பஞ்சர் ஆயிருந்திருக்கும், அது வந்து ஸ்பேர் வந்து அவரால் அப்போதைக்கு மாத்திருக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் அவ மாட்டிட்டு இங்க வந்துருப்பான். இப்ப அதை வச்சுதான் வந்து இவ வந்து கேட்டிருந்திருப்பான். அப்ப நீ உள்ள போய் என்னோட காரை வந்து நீ பார்க்கவே இல்லை, ஆனா இங்க இந்த பார்க்கிங் நாட்டில் இவ்வளவு கார் இருக்கு, ஆனா என்னோட கார் வந்து உனக்கு எப்படி கரெக்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஒரு கெஸ் தான், இதுல என்ன இருக்கு, எனக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவன் பேசியிருந்திருப்பான். அப்ப அவன் என்ன சொல்லுவானா, சரி வாவே நான் வந்து உன்னை ஒரு டிரைவுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா டிரைவுக்கு வந்து வேகமா வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அவன் காரை வந்து செம்ம ஃபாஸ்டா ஓட்டிட்டு போயிட்டே இருந்திருப்பான். இவளுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, மெதுவா விட்டு சொல்லிட்டு ஒரு கிளிஃப்ல போய் நின்னுட்டு, இங்க பாத்தியா நான் அடிக்கடி இங்கே தான் வருவேன், இங்க நின்று தான் வந்து இந்த ஊரை வந்து பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்ப அவன் என்ன பண்றான், நீ வாவே இந்த கார் கிட்ட வந்து நில்லு, உன வந்து நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவளும் வந்து நின்னுக்கிறான், நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கிறா. அப்ப இவ என்ன பண்றானா, சரி நீ நில்லுங்க உங்களை வந்து நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ வந்து கேட்டிருந்திருப்பா. உடனே அவனே என்ன பண்ணிருப்பான், இல்ல வேணாம் என்ன வந்து யாருமே போட்டோ எடுக்க மாட்டாங்க, எனக்கு வந்து போட்டோ எடுக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா இவளுக்கு வந்து என்ன டவுட்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவன் வீட்டுக்குள்ள வரும்போது இவளுக்கு வந்து ரொம்ப குளிரும். இவ வந்து கேட்பா, உங்களுக்கு வந்து குளிர் இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னே, குளிர் தான், எனக்கு வந்து குளிர்லாம் இல்ல, ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வந்து நடந்து வந்தீங்க, உங்களுக்கு வேக்கவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேக்கவும் இல்லை அப்படின்னோடனே இவளுக்கு வந்து டவுட் ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன மனுஷனா இல்ல வந்து ஏலியனா அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடி நினைச்சிருப்பான். ஸோ அதனால என்ன பண்ணிருப்பானா, இந்த போட்டோ எடுத்து பார்த்தா தெரிஞ்சுருக்காண்டி இந்த போட்டோ வந்து டக்குன்னு அவங்கிட்ட இருந்து அந்த கேமரா வாங்கி போட்டோ எடுத்துட்டு அவங்ககிட்ட அந்த கேமரா கொடுக்கும்போது அந்த பிலிம் கேசட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்து வச்சிருப்பான் அந்த டிரைவ் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து வீட்டுக்கு போயிருந்திருப்பான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதே நைட்டு அதே மாதிரியான டைம் அப்போ அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த போட்டோஸ்லாம் எடுத்து ஒவ்வொரு இதாக வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டு பார்த்துட்டே வந்துருப்பான். ஸோ அதே மாதிரியே அன்னைக்கு நைட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிருப்பான், வேணுன்றக்கே வந்து கதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பான். அதே மாதிரி அவன் என்ன பண்ணிருப்பானா, அதே டைம்ல மறுபடியும் இவளோட வீட்டுக்குள்ள வந்துருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் அவளை வந்து பார்த்துருப்பான். நீ இங்கே தான் இருக்கியா, உன்னதான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன், அப்போ நீ வேணுங்கிறக்கே தானே வந்து கதவை திறந்து வச்சிருந்தேன், நான் உள்ள வருவேன்னு சொல்லி வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா எனக்கு வந்து தெரியும் நீங்க எப்படி வருவீங்கன்னு, அதான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், சரி அந்த போட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு இப்பதான் வந்து புரியுது, அந்த கேமரா நீ கொடுக்கும்போது அந்த ஃபிலிம் வந்து நீ எடுத்து வச்சுக்கிட்ட, நீ எதுக்கு எடுத்து வச்சுன்னு எனக்கு புரியுது, உனக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். அப்படியே வீட்டுக்குள்ள போறான், எல்லா கதையும் வந்து திறக்கிறான். அங்க இருக்க ஒரு கபோர்டு மட்டும் இருக்கு, அந்த கபோர்டை வந்து அவன் திறந்து பார்க்கலான்னு பார்க்கறான். ஆனா அந்த சாவி வந்து இவன் வச்ச இடம் வந்து அவனுக்கு தெரியல. உனக்கு
எதுக்கு அதெல்லாம் வந்து நீ பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவ வந்து சொல்றான். ஆனா அவன் என்ன பண்றான், அங்க இருக்க மேல வந்து அந்த கீ வச்சிருந்திருப்பான். அந்த கீ எடுத்துட்டு அந்த கபோர்டு வந்து திறக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை ஒண்ணு வந்து கழுத்து நெரிக்கப்பட்டு அப்படியே தூக்குல தொங்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து செம்ம அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா இது பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணோட ரூம். இப்பதான் வந்து அவனுக்கு டவுட்லாம் ஒவ்வொன்றா வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்குது. ஆக நீ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வார்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்ன. ஆனா அது வந்து ஒரு பொய். நீ வந்து அவங்கள வந்து கொலை பண்ணியிருந்திருக்க. ரெண்டாவது உன்னோட குழந்தை வந்து இந்த மாதிரி வெளியில வந்து படிக்கிறேன்னு சொல்றேன். ஆனா உன்னோட குழந்தைய வந்து நீ தான் வந்து கொலை பண்ணியிருந்திருக்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து உனக்கு நீ வந்து ஒரு பர்சனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஆனா அவங்களே வந்து நீ தான் வந்து கொலை பண்ணிருக்க. நான் வந்து ஒரு காப்பு உன்னை இன்வெஸ்டிகேட் வந்து பண்ண வந்திருக்கேன். நீ இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இவ வந்து நீ யாருன்னு கேட்கும்போது அவன் வந்து எதுவுமே சொல்லாம இருந்திருப்பான். இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து ஒரு போலீஸ்காரன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னோன்னே இவளுக்கு செம்ம அதிர்ச்சியா இருந்திருக்கும். அப்படிலாம் கிடையாது, உனக்கு என்ன தெரியும், என்னோட பொண்ணுகிட்ட நான் இதுக்கு முன்னாடி தான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருப்பானா, படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருந்திருப்பான், ஒரு ஹேட் பாக்ஸ். அந்த ஹேட் பாக்ஸ் வந்து நார்மலா வந்து அந்த பொண்ணோட ரூம்ல தான் இருந்திருக்கும். அப்ப இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அப்ப உண்மை சொல்லு, அப்ப அந்த ஹேட் பாக்ஸ்ல வந்து நிறைய ரத்தமா இருக்க மாதிரி இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி வந்து கொண்டு வரும்போது வந்து நான் பார்த்தேன், உனக்கு உதவி செய்யும் போது அதை வந்து நான் தொட்டு பார்த்தேன், பிசு பிசுன்னு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவன் பார்த்துருப்பான், அதனாலதான் வந்து இப்போ வந்து கேட்டுருப்பான். அப்ப நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டோன்னே அது உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், வேகமா போயிட்டு அந்த பாக்ஸ் வந்து தட்டி விட்டுறான். தட்டினோடனே அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி கேக் இருந்திருக்கும். அதான் வந்து கீழே விழுந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இவ்வளவு வந்து அழ ஆரம்பிச்சிருப்பான். உன்னால எல்லாமே வந்து கெட்டு போச்சு, நீ வந்து ஒரு நாசக்காரன், உன்னை வந்து எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி வந்து அவன் கத்தி அழ ஆரம்பிக்கிற மாதிரி இருந்திருக்கு. உடனே அவன் என்ன பண்ணினா அங்க இருந்து வந்து டக்குன்னு கிளம்பி போயிடுறான். மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், இவன் எப்படி வருவான்னு சொல்லிட்டு அவ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி வந்து இந்த டைம் வந்து அவ கதவை திறந்து வச்சுட்டு வீட்டோட முன்பக்கம் வந்து ஒரு சேரை போட்டு வந்து உட்காந்துருக்கா. அப்ப அவன் என்ன பண்றான், வீட்டோட அந்த அவங்க பொண்ணு ரூம் இருக்கு பாத்து, அந்த ரூமோட அந்த விண்டோவை திறந்துட்டு உள்ள வந்துறான். உள்ள வந்துட்டு உள்பக்கமா வந்து கதவை திறந்துட்டு, ஹே நீ என்ன வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ளவான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு உள்ள போயிருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவ ஒரு கதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். நீ வந்து என்னை பத்தி வந்து சொல்ற, நான் வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன், ஆனா இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ தான் வந்து இந்த மாதிரி என்ன வந்து நீ ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்க, என்னை வந்து பின் தொடர்ந்துருக்க, என்னோட அழகுல வந்து மயந்திருக்க, உனக்கு இதுதானே வேணும் சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ரெண்டு பேருமே வந்து அப்படியே ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவன் என்ன பண்ண, டக்குன்னு அவனோட பெல்ட்டை வந்து அவுக்க பாக்குறான். அவன் என்ன பண்றான், இல்ல என்னால முடியாது அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து விலகி வந்துறான். இவளுக்கு வந்து டவுட் ஆர ஆரம்பிச்சிருது. அப்ப அவன் என்ன சொல்றான், இப்ப வந்து இவ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலே, சோ இவன் பாயிண்ட் எடுக்கிறதுக்காண்டி நான் முன்னாடியே சொன்னேன், நீ வந்து உன்னோட புருஷனை எல்லாரையும் வந்து கொலை பண்ணிருக்க, உன் பொண்ணை வந்து நீ தான் கொலை பண்ணிருக்க, அந்த கேக்க பார்த்தோன்னே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் பழைய கதை வந்து பேச ஆரம்பிச்சிருப்பான். இது வந்து இவளுக்கு செம்ம கோவத்தை தான் ஏற்படுத்திருக்கும். அப்ப அவன் என்ன பண்ணிருப்பானா, உனக்கு என்ன தெரியும், என் பொண்ணுகிட்ட வந்து நான் டெய்லியும் பேசிட்டு தான் இருக்கேன், இவனோட கணவர் இறந்து போனது ஏதோ உண்மைதான், ஆனா நான் வந்து அவர் வந்து கொலை பண்ணல, அவர் வந்து வார்ல தான் இறந்து போனாங்க, இதை நான் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணி சொல்லிட்டு, இங்க பாரு நேத்து நைட்டு கூட நான் என் பொண்ணுகிட்ட தான் வந்து பேசிட்டு இருந்தேன், நீ கூட தானே அங்க இருந்த, அப்ப நீ தான் வந்து நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து உள்ள வந்திருக்க, நான் என்ன பேசினதான் ஒட்டு கேட்டு இருந்திருக்கேன், இதெல்லாம் உன்னோட தப்பு அப்படின்ற மாதிரி அவ பேசிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிருப்பான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், டக்குன்னு அந்த போனு கிட்ட வந்து போறான். அங்க இருக்க அந்த ஒயரை வந்து இழுத்து பாக்குறான். அந்த ஒயர் பாத்தீங்கன்னா பிஞ்சு வந்து கிடக்கு. காதுல போனை வச்சு பாக்குறான், ரிங்கே வந்து போல. அப்ப இது வந்து பொய் தானே, நீ வந்து எதுக்கு என்கிட்ட வந்து பொய் சொன்ன அப்படின்னு வந்து அவன் கேட்டு இருந்திருப்பான். அப்ப அவளை வந்து கேட்பா, அப்ப நீ வந்து அந்த டோட்டர் கம்பெனிக்கு வந்து போன் பண்ணுவோம்னு சொன்ன, அப்போதைக்கு வந்து இந்த மாதிரி போன் ஒயர் வந்து முன்னாடியே அந்து போயிருந்துச்சு அப்படின்னா உன்னாலே வந்து போன் பண்ணியிருக்க முடியாது, அப்ப நீ வந்து என்கிட்ட வந்து போய் தானே சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கர வாக்குவாதம் வருது. அப்ப அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றா, இனிமே வந்து நீ இருக்கக்கூடாதா, உன்கிட்ட வந்து பேசினா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவத்துல வந்து அழுதுகிட்டே போயிட்டு அங்க வந்து ஒரு துப்பாக்கிலாம் முன்னாடி எடுத்து பார்த்துருப்பான். அதுல வந்து குண்டெல்லாம் இருந்திருக்காது, அதை இவன் முன்னாடி எடுத்து தூக்கி போட்டுருந்திருப்பான். அதே மாதிரி அங்க வந்து ஒரு கோடாரி ஒன்று இருந்திருக்கும். இவன் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பர்சன் ஒரு கோடாரி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கோடாரி தான் அங்க இருந்திருக்கும். அந்த கோடாரி எடுத்துட்டு இவன் என்ன பண்றா, இவன் வந்து அடிக்கலான்னு பாக்குறான், அதை வந்து அவன் பிடிங்கி தூக்கி போட்டுறான். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய அந்த போலா வச்சிருந்திருப்பாங்க, வில்லு விடுறது. அந்த வில்லை எடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்றா, டக்குன்னு பக்கத்துல வந்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு இப்போ போயிரு, இல்லைன்னா வந்து நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டி இருந்திருப்பான். அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே நின்று இருந்திருப்பான். டக்குன்னு இவன் என்ன பண்ணா, டக்குன்னு அவனோட காலில் வந்து சுட்டுறான். அவனால வந்து நடக்க முடியாம அப்படியே கீழே விழ போயிருந்திருப்பான். டக்குன்னு பேலன்ஸ்காண்டி பக்கத்துல இருக்க ஒரு ஒயர் வந்து பிடிச்சிருவான். அந்த ஒயர் பாத்தீங்கன்னா ஷாக் அடிச்சு அப்படியே அவன் வந்து அப்படியே எரியிற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே அவன் மூஞ்செல்லாம் எரிஞ்சு டெர்மினேட்டர்ல அர்னால்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரே மெட்டலா இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அவனோட கையெல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே மெட்டலா இருந்திருக்கும். தட் மீன்ஸ் இவன் வந்து ஒரு ஏலியன்ற வந்து அப்பதான் வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் வந்து கீழே வந்து அப்படியே அப்படியே கத்திக்கிட்டே வந்து கிடக்குறான். சோ அப்பதான் வந்து அவ கேட்கறான், உண்மையை சொல்லு, நீ யாரு, நீங்களா எங்க இருந்து வந்தீங்க, இந்த மாதிரி யாரை வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க, இன்னும் யாரெல்லாம் உங்க டார்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் வந்து அவன் சொல்றான், இவங்களோட டார்கெட்டே வந்து இந்த மாதிரி தனியா இருக்க ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு, இந்த மாதிரி இருக்கவங்கள தான் வந்து நாங்க எப்பவுமே வந்து டார்கெட் பண்ணுவோம். உங்களோட பொண்ணு வந்து ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க தானே இவங்களுக்கு வந்து தெரியும், ஆனா வந்து ஸ்கூல்ல படிக்கல. ஆக்சுவலி இந்த ஏலியன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி தனியா இருக்க ஒரு அம்மா ஹஸ்பண்ட் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு டாட்டர் மட்டும் இருக்கணும், இந்த மாதிரி இருக்க ஒரு ஃபேமிலியை வந்து டார்கெட் பண்ணி அவங்களோட குழந்தைகளை வந்து இங்க இருந்து கடத்திட்டு போயிட்டு அவங்கள வந்து இதே மாதிரி வந்து ஒரு மெஷின் மாதிரி மாத்துறதா அவங்களோட வந்து ஒரு டாஸ்க். சோ இதுல பாத்தீங்கன்னா இவன் வந்து நிறைய கேள்வியா கேட்பான். அந்த ஆப்போசிட்ல இருக்க அந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த லேடிஸ், அவங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கணும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா
படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இது என்னோட பாயிண்ட், இது உன்னோட பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டே வருவான் இல்லையா. கடைசியில கூட இப்ப கூட வந்து நான் தான் ஜெயிச்சேன்ற மாதிரி வந்து அவன் சாகும்போது வந்து பேசிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் கேட்டுதான் வந்து அழ ஆரம்பிச்சிருப்பான். அப்ப இந்த டைம் நான் தானே வந்து உன்னை கீழே தள்ளி விட்டேன், நான் தானே ஜெயிச்சேன்னு கேட்டோன்னே, இல்ல உன் பொண்ணு இன்னுமே வந்து எங்க கிட்ட தான் இருக்கா, நீ வந்து தோத்துட்டேன்ற மாதிரி வந்து அவன் பேச ஆரம்பிச்சிருப்பான். இல்ல நான் தோக்கல, நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு என்ன பண்றான், வேகமா வெளியில ஓடி போயிட்டு ஒரு ரெட் கலர் ரேஸ் வந்து ஒன்று வரும். என்ன பண்ணுனா டாஸ்கே அங்க போயிட்டு டக்குனு வந்து அந்த ரே போறதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான எமோஷனலுக்கும் வந்து இவ உள்ளாயிடக்கூடாது. அப்படி உள்ளாகி இவ திரும்பிட்டா அப்படின்னா இவ வந்து தோத்துட்டா, கம்ப்ளீட்டா தோத்துட்டா, அந்த ஏலியன் வந்து ஜெயிச்சிரும். மறுபடியும் இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அவ என்ன பண்றா, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்கேயே இருக்க விட்டுட்டு வேகமா வந்து அந்த ரே இருக்க இடத்த நோக்கி வந்து ஓடுறான். அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து இவளுக்கு வந்து அவங்களோட பொண்ணோட சவுண்டா வந்து கேக்குது. அம்மா அம்மானு வந்து அவங்க குழந்தை கத்துற சவுண்டா கேக்குது. இவ வந்து அதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஏலியனுக்கு வந்து போயிடும். அவன் வந்து கடைசி பாயிண்ட் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் ஜெயிச்சிருவான். ஆனா இவ என்ன பண்ணிருப்பா, அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த எமோஷனல் வந்து திரும்பி பார்த்துட்டு செல்லமே நீ எங்க இருக்கு அப்படின்னு வந்து திரும்ப தேட ஆரம்பிச்சிருவான். ஆப்வியஸா அவ அங்க இருக்கவே மாட்டான். இதுதான் வந்து அந்த ஏலியன் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கும். ஆனா ஒரு எமோஷனலை வந்து இவ என்ன பண்ணிட்டா, டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு குழந்தைய வந்து தேட ஆரம்பிச்சிருப்பான். அந்த தருணத்துல வந்து இவ வந்து தோத்துட்டா. ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஏலியனுக்கு போயிருச்சு. அந்த ஏலியன் வந்து செத்துருச்சு. இப்ப அந்த ஏலியன் மாதிரி இருக்க இன்னொரு காலர் வந்து இவ நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு மரத்துக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அவ்வளவுதான், உன்னோட எண்டு வந்து முடிஞ்சிருச்சு, இந்த கேம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வந்து சொல்லுது. மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு இது எல்லாமே வந்து இவளுக்கு தெரியும். அதே மாதிரியான கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இவ வந்து இதே மாதிரி ஒரு காலர் வரப்போறான்றத வந்து எதிர்பார்த்து நிக்கிறா. அதே மாதிரியே வந்து கதை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. அந்த இதுக்கு முன்னாடி வந்து அந்த காலர் இருக்கான் பாத்தீங்களா, அவன மாதிரியே இருக்க இன்னொரு காலர் வந்து வீட்டுக்குள்ள வரான். அவளை வந்து கதவை திறந்துட்டு அவனை வந்து உள்ள அனுமதிக்கிறாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். அடுத்து இந்த படத்தை பத்தி சொன்னா, இந்த படம் வந்து நான் என்னமோ ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும், இவன் வந்து ஒரு சம்திங் ஒரு சீரியல் கில்லரா இது இருப்பான் போல, இந்த ஹஸ் படம் மாதிரி இப்படி வந்து நான் நினைச்சேன். ரெண்டு பேருக்கும் வந்து எப்படி தப்பிப்பாங்க இந்த மாதிரி வந்து நினைச்சேன். பட் இப்படி ஒரு ஸ்டோரி வந்து இருக்குன்னு வந்து நான் நினைச்சு கூட வந்து பார்க்கல. இவன் வந்து ஒரு ஏலியனா இருந்திருப்பான். ஏன்னா அவனோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் படம் மாதிரி வந்து எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே இரும்பா வர ஆரம்பிச்சிருக்கும். அடப்பாவீங்களான்ற மாதிரி வந்து எனக்கே ஆயிடுச்சு. இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்துல வந்து ஒரே ஒரு அடர் கண்டென்ட் இருக்கு, கடைசியா வந்து வச்சிருந்திருப்பாங்க. மற்றபடி இந்த படம் வந்து செம்ம திகில தான் வந்து ஏற்படுத்தும். நைட்ல பாருங்க, செம்ம சூப்பரா வந்திருக்கும். மிஸ் பண்ணக்கூடாத படங்களே இந்த படமும் ஒன்று. 1987 தான் எடுத்திருக்காங்களே, எப்படி பார்க்கறது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிட்டு இந்த படத்தை விட்டுறாதீங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கிரிப்பாவே வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. நீங்க வந்து கண்டிப்பா பார்க்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல போற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.